ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைக்யூல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான எபிசோட் OVA அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைக்யூ அந்த சீசன் 1ல இருந்து சீசன் 4 அதுக்குள்ள கவர் ஆயிருக்காது, ஹைக்யூ படத்துலயும் கவர் ஆயிருக்காது. இது வந்து லைக் ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரின்னு கூட நீங்க வச்சுக்கிடலாம். பட் அதனால இது ஒன்றும் ஹைக்யூ ஸ்டோரிக்கு முக்கியமானது இல்ல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது ஸ்டோரியோட கனெக்ட் ஆகி வரக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன் தான். மொத்தம் இதுல 2 பார்ட் வந்திருக்குது. பார்ட் 1ல வந்துட்டு நம்ம ஃபுகுருடானி வெர்சஸ் நக்கமோக்கான மேட்ச் நடக்கும். அப்புறம் இன்னொரு இதுல வந்து நக்கமோக்கும் இன்னொரு டீமுக்கும் நடக்கும். அந்த 2 எபிசோட்ஸையுமே நம்ம 2 வீடியோவா பார்க்கலாம். மெயினா இதுல நீங்க அந்த சீரியஸ்ல வர அளவுக்கு அனிமேஷன் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு குவாலிட்டி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் சும்மா பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அதனால அனிமேஷன் குவாலிட்டி அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது. அதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். இது வந்துட்டு ஹைக்யூ கதையில எப்ப நடக்கும் அப்படின்னா, ஸ்பிரிங் நேஷனல்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது நெகமோ எப்படி ஸ்பிரிங் நேஷனல்ஸ்க்கு வந்தாங்க அப்படின்றத சொல்ற ஒரு கதை தான் இது. நான் நெக்ஸ்ட் எனிமி சூஸ் பண்றதுக்கு ஒரு 2 or 3 வீக்ஸ் ஆகும். அதுவரை நான் ஹைக்யூ பத்தி தான் பேச போறேன். உங்களுக்கு ஹைக்யூல ஏதாவது ஒரு டவுட், ஏதாவது ஒரு கேரக்டரை பத்தி இருக்கு அப்படின்னா நீங்க மறக்காம கேட்கலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல மேட்ச் நடக்கக்கூடிய கோட்டா காட்டுறாங்க. நம்ம கென்மா வந்து குரோவை பார்த்து கேட்கறான், குரோ உனக்கு பயமா இருக்குதா அப்படின்ட்டு. அதுக்கு குரோவுமே ஆமாடா நம்மளோட ஆப்பனன்ஸ் வேணா பாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, கெத்தா அந்த பக்கம் சட்டையை தூக்கி போட்டு போகுட்ட வேற லெவல்ல ஒரு என்ட்ரியை கொடுக்கான். இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க 2 டீமுமே. வெளியே இருந்து அந்த பக்கம் நக்கமோ டீம் அப்படியே பூஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஃபுகுருடானியோட மேனேஜரும் அக்காசி கிட்ட வந்து பேசுறாங்க. டே அக்காசி, நம்ம எப்போ ஒண்ணு பண்ணுவோம்ல அது மாதிரி இப்ப பண்ண வேணாமா? அந்த ஏதாவது ஒரு ரோல் ஒரு பொண்ணை நிப்பாட்டி போகுட்டோனி உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல போமே, அது மாதிரி இந்த வாட்டி வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அக்காசியுமே ஐ திங்க் இந்த வாட்டி அது தேவைப்படாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுகுருடானில இருந்து தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அடிக்கிறான். அதை வந்து நக்கமாவோட லிப்ரோ ஃபர்ஸ்ட் டச் ரிசீவ் பண்ணி தரான். அந்த பால கென்மா கூரோக்கு செட் பண்ண, கூரோ செம்ம ஃபாஸ்டா ஒரு அட்டாக்கிங் பண்ணி பாயிண்ட் வாங்கிடுறான். இப்போ யாமாமோட்டோ சர்வீஸ் பண்றான். அது அவங்க டீம்ல 7ஆம் நம்பர் பிளேயர் ரிசீவ் பண்ணி அக்காசி செட் பண்ண வரான். அவனும் நேரா போகுட்டோக்கே செட் பண்ண, போகுட்டோ செம்ம எக்ஸைட்டிங்கா சிரிச்சுக்கிட்டே வந்து செம்ம பவர்ஃபுல்லா அவங்க பிளாக்கர் கையில பட்டு ரொம்பவே வெளியே தெருக்கி விட்டு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அடிச்சுட்டு அவனோட சிக்னேச்சர் டைலாக் ஒண்ணுமே போடுறான், ஹே 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 அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்டிங் ஆயிருக்கான். இப்போ 2 டீமே ஒரு பாயிண்ட் ஈக்குவலா இருக்காங்க. அடுத்த ரேலியில இருந்து நக்கமோ டீமோட அட்டாக்கர் அடிக்க, அது பிளாக்ல பட்டு ஏறுது. அந்த பால் அக்காசி வந்து மறுபடியும் போகுட்டோக்கே செட் பண்றான். அடி இன்னொரு பால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகுட்டோ வேற லெவல்ல ஏறான். ஆனா அந்த பக்கம் நக்கமாவோட லிப்ரோ யூகா வந்து செம்ம டீடைலா அவனை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கை எந்த மாதிரி அடிக்க வரான், கை இந்த பக்கம் தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பொசிஷனிங் அங்க போய் உட்காந்து சூப்பராவே ரிசீவ் பண்ணி தரான். போகுட்டோமே இதை பார்த்துட்டு செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடும். அந்த பால கென்மா பின்னாடி செட் பண்ணி பின்னாடி அவங்களோட அட்டாக்கர் அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிடுறான். யாக்கோட ரிசீவ் எனவே உற்சாகப்படுத்துது. நான் இப்பதான் செம்ம ஃபயர் அப் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி போகுட்டோ அவனை பார்த்து நினைச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து கண்டினியூஸா போகுட்டோ ஒரு கிராஷ் ஷாட், ஸ்ட்ரைட் ஸ்பைக்னு சொல்லிட்டு மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அடுத்து ஒரு கிராஷ் ஷாட் அடிக்கிறப்ப இந்த வாட்டி யாக்கு கரெக்டா ரிசீவ் பண்றான். அந்த பால கென்மா அவங்க 6ஆம் நம்பர் பிளேயருக்கு செட் பண்ண, அவன் அடிக்கிறது அந்த பக்கம் இருந்து மறுபடியும் ரிசீவ் பண்றாங்க. நம்ம அக்காசி வந்து மறுபடியும் போகுட்டோக்கே செட் பண்றான். போகுட்டோட கையை பார்த்து இது கண்டிப்பா ஸ்ட்ரைட்டா அடிக்க போறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கென்மா கெஸ் பண்ணிடுறான். அவனும் கரெக்டாவே வந்து உட்காந்துறான். பட் அந்த பால் அவன் கையில பட்டு திருச்சிருது. பாயிண்ட் ஃபுகுருடானிக்கு வருது. இப்போ டைம் அவுட் ஒன்னு கேட்டுறாங்க. கென்மாவும் அக்காசியும் வெளியே பக்கத்துல அப்படியே நடந்து போகும்போது கென்மா அக்காசியை பார்த்து சொல்றான், போகுட்டோக்கு கிராஸ் கோட் அடிக்கிறதுன்னு ரொம்பவே பிடிக்கும், ஆனா இன்னைக்கு அவனோட ஸ்ட்ரைட் ஸ்பைக் ரொம்பவே ஃபார்ம்ல இருக்கு போலயே, அவன் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அக்காசியுமே யார் சொன்னா, நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும் அவன் ஒரு அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். கென்மா வெளியே டைம் அவுட்ல வந்துட்டு போகுட்டோ இன்னைக்கு செம்ம ஃபார்ம்ல இருக்கிறான். அதே மாதிரி நம்ம டீம்ல யாக்கோவுமே செம்ம ஃபார்ம்ல தான் இருக்கிறான். ஆமாடா நான் செம்ம ஃபார்ம்ல தான் இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரோ சொல்றான். போகுட்டோ இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஸ்பைக்குமே நல்லா தான் அடிக்கிறான். அவன் கிராஸ் கோட் இப்ப அடிக்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்றான் யாக்கோ அங்க இருக்கிறதுனால. அப்படின்னா நம்மளோட பிளாக்கர்ஸ் கிராஸ் கோட் பிடிக்க விடாம ஸ்ட்ரைட்டா மட்டும் பிடிச்சுக்க வச்சா போதும், கிராஸ் கோட் நம்ம யாக்கோ ஆடி தந்துருவான்ல அப்படின்ற மாதிரி அவனோட பிளாக்கருமே சொல்றான். ஆமா, ஆனாலுமே இன்னும் கொஞ்ச நேரம் அவன் ஸ்ட்ரைட் ஸ்பைக் அடிக்கட்டும், அவன் அதுக்கு கம்ஃபர்டபிள் ஆகட்டும், அவன் அதுல பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவனை நம்ம நம்ப வைப்போம், அதுக்கப்புறமா நம்ம அங்க பிளாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கென்மா சொல்றான். டைம் அவுட் முடிஞ்சு உள்ள போனதுக்கு அப்புறம் அடுத்த ரேலியில வந்து அக்காசி அவங்களோட மிடில் பிளாக்கருக்கு செட் பண்றான். அந்த கூரோ கையில பட்டு பால் பின்னாடி ஸ்லோ ஆகுது. யாமாமோட்டோ அதை ஃபர்ஸ்ட் டச் ரிசீவ் பண்றான். அந்த பால கென்மா அவங்களோட அட்டாக்கருக்கு செட் பண்ண, அவன் அடிக்கிறது ஃபுகுருடானி பிளாக்கர் கையில பட்டு ஏறுது. அந்த பால் அப்படியே ஃபர்ஸ்ட் டச் செகண்ட் டச் கஷ்டப்பட்டு அவங்க லிப்ரோ போகுட்டோக்கு செட் பண்ணிடுறான். போகுட்டோமே நேரா ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை பாத்துறான். ஸ்ட்ரைட்டா அடிக்கலாம் தான் பார்க்கான், ஏன்னா அங்க கென்மா தான் பிளாக் இருக்கிறான். சோ இவன் ஷார்ட் பிளாக் தானே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டப்புனு ஒரு கை வந்து இவனை பிளாக் பண்ணி போட்டு இவன் தலையிலே பின்னாடி விழுந்துருது. அப்பதான் அக்காசியுமே நோட் பண்றான். கென்மாவும் கூரோ வந்துட்டு பிளாக்கிங் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பாயிண்ட் பார்த்தா நக்கமா 16 ஃபுகுருடானி 18 சொல்லி இருக்குது. இப்போ நீங்க போகுட்டோட ஸ்பேக்கிங் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கென்மா டீம் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றான். அடுத்த ரேலியில மறுபடியும் அக்காசி போகுட்டோக்கே செட் பண்ண, போகுட்டோ ஏர்லயே பாக்குறான். அந்த கிரவுண்ட் ஃபுல்லாவே ஃபிட்டா இருக்குது, எங்கேயுமே அவனால அடிக்க முடியாது. கிராஸ் கோட்ல பார்த்தா அங்க யூகா நிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா ஸ்ட்ரைட் பிளாக்க கூரோ மறைச்சிட்டு இருக்கான். இதுல அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எப்படியும் அடிக்கிறான். ஆனா அந்த பால் அவுட்ல போய் விழுந்துருது. இப்ப கூரோ ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல்லா ஒரு சர்வீஸ் பண்ண, அது ஃபர்ஸ்ட் டச்சே உள்ள வந்துருது. யாமாமோட்டோ ரிசீவ் பண்றான். லெவ் பார்த்தா செம்ம ஸ்பீடா ஓடி வந்துகிட்டு இருக்கான். நான் தாண்டா பாயிண்ட் வாங்க, நான் தாண்டா வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஓடி வரான். கென்மாவை அவனுக்கு செட் பண்ண, இவனுக்கு கையில சரியாவே படல, எப்படியோ தட்டு மாதிரி மெதுவா பட்டு உள்ள விழுந்துருது முன்னாடி. அந்த பால் ஃபுகுருடானியோட பிளேயர் ஃபர்ஸ்ட் டச்சே வந்து உளுந்து எடுக்க, அந்த பாலும் ஃபர்ஸ்ட் டச்சே உள்ள போய் வந்துகிட்டு இருக்குது. லெவ் அடிச்சிடறா அப்படின்ற மாதிரி கூறவும் கத்துறான். இந்த வாட்டி நான் கரெக்ட் அடிக்கிறேன் பண்றா அப்படின்ற மாதிரி அவனும் பறக்குறான். பார்த்தா பயவுலக்கு இந்த வாட்டியுமே பால் சிங்கி ஆகல, அப்படியே அவன் கையில படாம தலையில பட்டு கொத்துன்னு கீழே விழுந்துருது. கோச் நாகமட்டோமே டைம் அவுட் கேட்டு வெளியே கென்மாவை கூப்பிட்டு, டே நீ தான் லெவ் நல்லபடியா பாத்துக்கணும், அவன் இப்பதான் பழகிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கென்மாவுமே லெவ் கிட்ட வந்துட்டு நீ எப்பவுமே பயந்துகிட்டு இந்த மாதிரி முடியாத விஷயமா கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய விஷயமா ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அட்லீஸ்ட் பால தொடவாது செய்யும், முடிஞ்ச வரை எல்போவை ஹைட்டா நீட்டு கைய
கையை மடக்கிட்டு கிடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு முறைக்கிறான். அப்படியே இந்த மாதிரி கென்மாவை பாக்குறப்ப யாமமோட்டோவோட டெரரா இருக்கே அப்படின்ற மாதிரி லவ்வுமே பயப்படுறான். கடைசியா கென்மா அப்படியே போறதுக்கு முன்னாடி நீ இந்த ஹினாட்டா பயலோட ரொம்ப மோசமா தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப போகுட்டோ ஜம்ப் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்ணா அது அவங்க டீம்ல ரிசீவ் பண்ணி தராங்க. கென்மாக்கு பால் போகுது. லவ் போகும்போதே கையை மட்டும் இறக்கிறத கையை முடிஞ்சவரை ஹைட்டா தூக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஓடுறான். அவனுமே இந்த வாட்டி கையை செம்ம ஹைட்டா தூக்கி சூப்பரா தான் அடிக்கிறான். பட் இருந்தாலும் ஃபுக்ரோடானி பிளாக்கர் கையில பட்ட ஸ்லோவாக இன்னொரு பிளேயர் அது செகண்ட் டெஸ்ட்லயே உள்ள தள்ளி விட்டுறான். பார்த்தா ரொம்ப பின்னாடி போய் விழுந்து அங்க ஆளே இல்லாததுனால நக்கமக்கு பாயிண்ட் போயிடுது. அடுத்து மறுபடியும் ஒரு பால் கென்மா லெவுக்கு செட் பண்ண இந்த வாட்டி அவன் கென்மா சொன்னது அப்படியே அந்த ஹினாட்டா பத்தி சொல்லிருப்பான் இல்லையா, அதை நினைச்சுக்கிட்டு செம்ம கட்டுப்பாய்க்கிட்டு வேற லெவல்ல ஒரு ஷாட் அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். அடுத்து பார்த்தா அந்த லெவ் பைய ஒரு சர்வீஸ் நெட்ல போட்டு விட்டுறான். சோ நக்கமா ஃபர்ஸ்ட் செட் தோத்துறாங்க 21 ஃபுக்ரோடானி 25 சொல்லிட்டு. அடுத்து செகண்ட் செட் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு டீமே மாறி மாறி பாயிண்ட் வாங்கிட்டே இருக்காங்க. போகுட்டோக்கு ஒரு பால் போகுது, அவனால அடிக்கவே முடியல, இடமே இல்ல. சோ பிளாக்ல மாட்டிடுறான். அக்காசியுமே போகுட்டோ கிட்ட வந்துட்டு டே போகுட்டோ, எனக்கு தெரிஞ்சு நீ அவங்களோட ரிசீவரை ரொம்பவே யோசிக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒருவேளை அவங்களோட ஸ்பைக்கிங் எடுத்தாலும் பரவாயில்ல, அடுத்து நம்ம அடிச்சு பாயிண்ட் வாங்குவோம் அப்படின்ட்டு அக்காசி வந்து போகுட்டோ பார்த்து சொல்ல, போகுட்டோமே வந்துட்டு நான் இன்னைக்கு கிராஸ் கோட்டே அடிக்கவே இல்லல, நான் என்னதான் கிராஸ் கோட் அடிக்கணும்னு நினைச்சாலும் என் கை அந்த பக்கம் போகவே மாட்டேங்குது, எனக்கு ஸ்ட்ரைட்டா தான் அடிக்க வருது அப்படின்ற மாதிரி அவன் தலையில கையை வச்சுட்டு ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே சொல்றான். இதை கேட்டு அக்காசிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ போகுட்டோட வீக்னஸ் நம்பர் 37 அப்படின்னு நினைக்கிறேன். போகுட்டோமே அப்படியே அக்காசியை பார்த்துட்டு இரு எப்படி கிராஸ் கோட் அடிக்கணும் அப்படின்ட்டு கேட்கிறான். இவன் டீம் பிளேயர்ஸ் மொத்த பேருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அக்காசி அப்பதான் சொல்றான், அப்பவாது இவன் இந்த எல்லாத்தையும் எப்படி பண்ணணும்ன்றதே கம்ப்ளீட்டா மறந்துடுவான். ஐயா கோச்ச ஐயா அப்படின்ற மாதிரி அக்காசி அவங்க கோச்சை பார்க்க உடனே அவர் ஒரு டைம் அவுட் கேட்டு வெளியே கூட்டு வந்துறாரு. நீ நல்லா தாண்டா அடிச்சு அப்படின்ற மாதிரி அவனோட டீம் பிளேயர் ஒருத்தனும் சொல்ல, ஆமா என்னோட ஸ்ட்ரைட் ஸ்பைக் இன்னைக்கு நல்ல பாயிண்ட்ல தான் இருக்குது, ஆனா அந்த பக்கமே அடிச்சு எனக்கு இந்த பக்கம் கையே வர மாட்டேங்க, எனக்கு இந்த பக்கமே பழகி போச்சு அப்படின்னு சொல்றான். அடே முட்டா பயலே அப்படின்ற மாதிரி அவன் டீம்மேட்ஸ்ல செம்ம கடுப்பாயிடுறாங்க. அக்காசி மட்டும் அமைதி ஏறி ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு யோசிக்கான். இப்போதைக்கு இவனை மறுபடியும் கேம்குள்ள கொண்டு வரதுக்கு இந்த ஒரே ஒரு ரொட்டேஷன் தான் வாய்ப்பு, இதை மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்னு அக்காசி நினைச்சுக்கிட்டு அப்படியே போகுட்டோவை பார்த்து சொல்றான். அப்படின்னா நீ எதை பத்தியுமே யோசிக்காம கிராஸ் கோட் மட்டும் அடி, உனக்கு எப்படி அடிக்க ஃபீலிங்கா இருக்கோ அப்படியே நீ அடி, நான் உனக்கான வழியை ஓபன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றான். கென்மா சர்வீஸ் எப்படியும் கண்டிப்பா போகுட்டோக்கு தான் அடிக்க எய்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவனும் அதே மாதிரி தான் அடிக்க எய்ம் பண்றான். அதை நம்ம பிளேயர் மறைச்சு ஆட விட்டு ஒருத்தன் அவன் வந்து எனக்கு பாலை நெட்டை ஒட்டி தரட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்க அதே மாதிரி அவனும் தர்றான். எப்படியும் கூரோ பிளாக் இல்ல, அதனால நம்ம லெவ் தான் இருக்கான், இவன் அந்த அளவுக்கு ஜீனியஸ் கிடையாது. அதனால இவனை நான் செகண்ட் டச் அடிக்கிற மாதிரி போய் ஏமாத்தி இவனை என் பக்கம் பிளாக் ஏற வச்சு அந்த பக்கம் போகுட்டோக்கு செட் பண்ணலாம். அதே மாதிரி தான் அங்கேயும் நடக்குது. அக்காசி அடிக்கிற மாதிரி வர்ற லெவ் ஏமாந்து போயிடுறான். அதனால போகுட்டோக்கு அந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. அப்பதான் போகுட்டோ அந்த வே ஆஃப் ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீஷர்ட் வாங்கிருப்பான் இல்லையா, அந்த ஏஸ்க்கு ஒரு அர்த்தமே மூணே விஷயம் தான். ஒன்னு, இவனுக்கு பின்னாடி இருக்க டீம்மேட்ஸ் இவனை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகணும். ரெண்டாவது, எப்படிப்பட்ட சவர் இருந்தாலும் அதை உடச்சுக்கிட்டு தெரிக்க விடணும் பால. மூணாவது, எல்லா பாலையும் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகுட்டோ வேற லெவல்ல ஒரு கிராஸ் கோட் கிட்டத்தட்ட அட்டாக் லைன் உள்ளேயே போட்டு புதை சேர்த்துறான் பால. என்ன கொடூரமான கட்சாட்டி ஆயுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் செம்ம இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. நக்கோமா 28 ஃபுக்ரோடானி 30 சொல்லிட்டு செகண்ட் செட்டையுமே ஃபுக்ரோடானி வின் பண்ணி இந்த ஒரு மேட்சையுமே வின் பண்றாங்க. ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது. அந்த ஒரு ஸ்லாட்ல வின் பண்ற டீம் மட்டும் தான் நேஷனல்ஸ்க்கு போகவே முடியும். நக்கோமா வெர்சஸ் நோஹோபிக்கான மேட்ச் தான் அது. அதுல வின் பண்ற டீம் தான் நேஷனல்ஸ்க்கு போக முடியுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப கிரியேட் ஆயிருக்கு. அடுத்ததான் இந்த ஒரு மேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. மேட்சோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கென்மா அடிக்க அவங்க டீம்ல ரிசீவ் பண்ணிட்டு அவங்களோட அட்டாக்கர் அடிக்க வரான். அவன் அடிக்கிற மாதிரி வந்து தூக்கி டிராப் வச்சிடறான். அந்த பால் ஏமாமட்ட விழுந்தெடுக்க அது ஃபர்ஸ்ட் டச் மறுபடியும் உள்ள போயிடுது. அவங்களோட 5ஆம் நம்பர் பிளேயர் ஃபர்ஸ்ட் டச்ல அடிச்சு முடிச்சிடறான். அடுத்து அவங்க பிளேயர் சர்வீஸ் போட போகும்போது அவங்களோட கேப்டன் அந்த 1ஆம் நம்பர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து லெவ பார்த்து கலாய்ப்பான். இப்ப பாரு இந்த நம்பர் 11 கண்டிப்பா மிஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி இதை கேட்டு கென்மாக்கு சிரிப்பு டே கென்மா நீ எதுக்குடா சிரிக்க அப்படின்ற மாதிரி இவனு கேட்க, இந்த நம்பர் 4 ஸ்ட்ரைட் ஸ்பைக்ல அடிக்கவே மாட்டான் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் அடிக்கவே மாட்டான் அப்படின்ற அவன் டீம் பிளேயர் இன்னொருத்தன சொல்ல இவனுக்குமே கடுப்பாகுது. ரைட், இவங்க நம்ம டீம்ல யாரு ஈஸியாவே டிஸ்ட்ராக்ட் ஆவாங்களோ அவங்களே பார்த்து இப்படி வம்பளுக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். மேட்ச் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ரெண்டு டீமே 13-13 சொல்லி இருக்காங்க. இந்த நம்பர் 11ஓட பிளாக்லாம் சுத்த வேஸ்டா இருக்குடா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தனும் மறுபடியும் சொல்றான். இது கேட்ட லெவுக்கு காண்டாகுது. அடுத்த ராலில அவங்களோட 5ஆம் நம்பர் மிடில் பிளாக்கர் வந்து லெவ் கையிலே படாம அடிச்சு ஏத்திட்டு போறான். அதை கேட்டு அவங்க டீம் பிளேயர்ஸ் மறுபடியும் இதே தான் சொல்றாங்க லெவ். அவன் சொல்ற மாதிரி நீ வேஸ்ட் தான் அப்படின்னு அந்த 5ஆம் நம்பர் பிளேயர் லெவ் சொல்லிட்டு போக லெவுக்கு இன்னுமே காண்டாகுது. அடுத்த ஒரு ராலில அவங்க செட் அவங்களோட கேப்டனுக்கு செட் பண்ண இவன் மறுபடியும் டிராப் வச்சிருவானோ அப்படின்ற ஒரு பதட்டத்துல யாம மட்டும் முன்னாடி ஓடி வந்துடுறான். ஐயோ இவன் எதுக்கு இப்ப எவ்வளவு முன்னாடி போனா அப்படின்னு கோச் நாக்க மட்டும் யோசிக்காரு. கண்டிப்பா இவன் தப்பா தான் பொசிஷன் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த 1ஆம் நம்பர் பிளேயர் செம்மையா ஒரு கட் ஷாட் யாம மட்டும் மூஞ்சிலே அடிக்கிறான். டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் நீ ஓகே அப்படின்னு கேட்க அவங்க லிப்ரா வந்துட்டு கண்ணில் எதுவும் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் ஓகே தான் அப்படின்னு யாம மட்டும் சொல்லிடுறான். அந்த 1ஆம் நம்பர் பிளேயர் அவங்க கேப்டன் வந்துட்டு இவங்க கிட்ட சாரி கேட்கறான். என்ன ஒரு மாதிரி அந்த அவங்களோட கேப்டனை மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இன்னொரு பிளேயரும் கேட்கறான். நான் நினைச்சு பார்த்ததோட அவன் என்னை ரொம்பவே எரிச்சல கலப்புறான் அப்படின்ற மாதிரி கென்மா சொல்றான். ஒரு டைம் அவுட் முடிஞ்சு மறுபடியும் உள்ள வர்றப்ப அவங்களோட கேப்டன் என்னன்னா மறுபடியும் லெவ் பிடிச்சி வம்பளுத்துக்கிட்டு தான் கிடக்குறான். இந்த வாட்டி உனக்கு சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா பிளாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை போய் குண்டக மண்டக கிட்ட வச்சிடறான். எப்படியோ அவங்களோட லிப்ரோ பின்னாடி இருந்து எடுத்து வந்துடுறான். அந்த பால கென்மா யாம மோட்டோக்கு செட் பண்ண யாம மோட்டோ அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிடுறான். இருந்தாலும் அவங்க லிப்ரோ வந்துட்டு லெவ் வந்து செம்மையா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா லூசு பையில கையை ஏன்டா இப்படி குண்டக மண்டக போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நீங்க பால் எடுத்துட்டீங்களா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி லெவ் வந்து கத்திட்டு இருக்கான். ஆமா இல்ல நான் தான் பால் எடுத்துட்டேனோ அப்படின்ற மாதிரி அவங்க லிப்ரோ சொல்லிடுறான். அப்படியே கண்டினியூவா மாறி மாறி பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நக்கோமா 18 ஆப்பனட் 20 போயிடுறாங்க. அடுத்து யாம மோட்டோ ஒரு பால் அவுட்ல அடிச்சு விட்டுறான். அவங்களுக்கு 21 பாயிண்ட் ஆயிடுது. அடுத்த ஒரு பால் அவங்களோட கேப்டன் அடிக்க இப்பயும் பிளாக்ல பட்டு ரொம்ப முன்னாடி வருது. அது யாம மோட்டோ அப்படியே உளுந்து ரிசீவ் பண்ண பால் பார்த்தா ரொம்பவே வெளியே நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஐயோ இதை எடுக்க யாருமே இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அவங்களோட லிப்ரோ பறந்து போய் அந்த பாலை எப்படியே தூக்கி விடுறான். யாக்கு தள்ள பால் டைரக்டாவே அவங்க டீம் கோட்டுக்குள்ள போயிடுச்சு. அவங்க எப்படியே கஷ்டப்பட்டு தடுத்தட்டு மாதிரி 3ஆவது டச் வர கொண்டு வந்து 3ஆவது டச் அவங்களோட கேப்டன் உள்ள தள்ளி விட்டுறான். பார்த்தா நெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்குது. லவ் அவனோட ஹைட்டை யூஸ் பண்ணி பலார்னு அவங்களோட கேப்டனுக்கு முன்னாடியே அந்த
பால அடிச்சு ஏத்துறான் வேற லெவல்ல. யாக்கோ அந்த பால வேற லெவல்ல எடுத்தீங்க அப்படின்னு லவ் அவனை பார்த்து சொல்ல, அவனை பார்த்தா அப்படியே கால்ல நடக்க முடியாத மாதிரி வந்துகிட்டு இருக்கான். செம்ம வலியோட இருக்கிறான், ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷனே அவ்வளவு இதா இருக்குது. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து அந்த இன்னொரு எபிசோட்ல இந்த ஒரு மேட்ச்க்கான கன்க்ளூஷன் கிடைச்சிரும். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நம்ம நேஷனல்ஸ் வந்துட்டாங்க, சோ கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் எப்படி வின் பண்றாங்கன்றத இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருப்பாங்க. அடுத்த வீடியோ வர வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.